வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் பட்டவர் கோவில் அருகில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதி 14 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ரேஷன் கட்டிடத்தை கார்த்திக் எம்பி திறந்து வைத்தார். சாதாரண திரைப்படம், அதோடைய சென்சார் போர்டு ப்ரொசீஜர் எனக்கு ரொம்ப தெரியாது. அந்த கேஸுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அவசரமாக சென்னைக்கு அனுப்புகிறாங்கன்னா அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா படம் சென்சாருக்கு போகிறன்றது ஒரு வாடிக்கையான விஷயம். சென்சார் சில அப்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது டிலே ஆனால் அது சிலர் கோர்ட்டுக்கு போவாங்க. கவர்மெண்ட் வக்கீலே ஆப்பியர் ஆகலாம். சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை டெல்லியிலேருந்து போட்டு அனுப்பி அவசரமாக ஒரு ஸ்டே வாங்குறாங்கன்னா அதுக்கு அரசாங்கமும் விளக்கம் கொடுக்கணும், சென்சார் போர்டும் விளக்கம் கொடுக்கணும். அவ்வளவு சென்சிட்டிவாக அந்த படத்தில் என்ன இருக்குது, அது வெளிவராமல் இருக்கிறதுக்குன்றது அவங்க விளக்கணும். இது இன்னொரு எனக்கு ஒரு அசாதாரணமான நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். மத்தியில் அவங்க அரசாங்கம் அவங்க கையில் இருக்கிற அத்தனை துறைகளையுமே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக செயல்படுகிறார்கள் என்று முதலமைச்சர் சொன்ன கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நிலக்கரி சம்பந்தப்பட்டதுக்காக ரெய்டு பண்ணுறேன்னு சொல்லி போய் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தேர்தலில் உதவி அட்வைஸ் கொடுக்குற ஐபேக் என்ற கம்பெனியோட ஆஃபீஸை போய் ரெய்டு பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்தாங்கன்னா அதுக்கும் அந்த நிலக்கரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க போய் ஏதோ காரணத்துக்கு அந்த திரிணாமுல் காங்கிரஸுடைய டேட்டாவெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக தானே போகிறாங்க. அதனால இந்த விஷயத்துலையும் மம்தா பானர்ஜியோடைய நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். எனக்கு என்ன கான்டெக்ட்ல அவர் சொன்னாருன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியை பற்றி முழுமையாக தெரியாமல் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் தந்தையார் எவ்வளவு மரியாதை காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் வைத்திருந்தார். அதெல்லாம் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை எழும்பூரில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதலில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் SG சூர்யா தாக்கப்பட்டார். சென்னை திருவான்மையூரில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கராத்தி தியாகராஜன் சந்தித்து நலம் விசாரித்தார். ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொண்டர்களோடு போயிருந்த போது அங்க பேசினதுல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டதுல பத்திரிகையாளர் செந்தில்வேல் அப்படின்ற ஒருத்தர் திமுகவினரை வரவழைத்து வன்முறை செய்து எங்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளானது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல காவல்துறையினரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ எங்களை காப்பாற்றியதே காவல்துறை தான் அந்த சம்பவத்துல. ஆனால் எங்களை காப்பாற்றிய காவல்துறையினர் மீதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தியது, ஹெல்மெட்டை தூக்கி போட்டு அவங்கள தாக்குனது, அவங்க கையில் ரத்தம் வர அளவுக்கு தாக்கியது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். நேற்று மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக அங்கே தந்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு காவல்துறையினர்கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்கோம். அந்த சம்பவத்தில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு பிஜேபி இளைஞரணியை சார்ந்த தம்பிகளை போட்டு அடித்தது. அங்கே இருந்த எம்பி, திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், அவர் முன்னிலையிலேயே இந்த பத்திரிகையாளர் 10 நிமிஷம் எங்களை விட்டுருங்க, நாங்கள் இவங்களை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அராஜக போக்கில் செயல்பட்டது. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் எல்லாரையும் வரவழைத்து அங்கே வன்முறைக்கு தயாரானது. நாங்கள் உள்ளே நடந்துட்டு இருக்கும்போதே 100 நம்பரில் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு புகார் கொடுத்தோம். இது போன்று திமுகவினர் கட்டை, கத்தி, பாட்டில் போன்ற ஆயுதங்களோடு தாக்குவதற்கு வருகிறார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு. ஆனால் வெறும் 10-20 போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க. அவங்க இந்த வன்முறையை தடுக்க முயலும் போது அவர்கள் மீதும் தாக்குதல் நடந்த சம்பவம் வீடியோவிலே பதிவாயிருக்கு. எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க, நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். இப்போ காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கோரிக்கையாக இருக்கின்றது. மாநில அளவில் அவருடைய அனுமதியை பெற்று திங்கட்கிழமை பண்ணலான் இருக்கோம். இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்துக்கெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் நாங்களாம் பயப்படுற மாதிரி இல்லை. இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னு வச்சுக்காதீங்க. எங்களாலையும் உங்களை மாதிரி எல்லா அளவுக்கும் எங்களாலையும் சண்டை செய்ய முடியும், போராட முடியும். சும்மா இந்த வீண் இந்த காற்றுல இந்த அட்டைக்கத்தி இந்த செந்தில் வேலை அவர் HSO அவன். ஏன்னா HSO ஒரு நல்ல வாய் நார வாய் மாதிரி இருப்பான். கண்ட இடத்துல ஒரு 4 சேனலில் வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ திமுகவில் பேட்டா வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசணும். உன்னால் தான் பேச முடியுமா உனக்கு?
எங்களாலையும் வந்து அவன் வீட்டுக்கு முற்றுகை பண்ண முடியும். எல்லா இடத்துக்கும் எங்களாலையும் முற்றுகை போராட்டம், எங்களுக்கும் அந்த ஆக்கமும் சக்தியும் எங்களுக்கும் இருக்கிறது. எங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க. இன்னும் உங்களோட ஆட்டம்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் திமுகவோட ஆட்டத்துக்கு தான். கடிகார முள் ஒரே மாதிரி ஓடும், ஆனால் கால முள் ஒரே மாதிரி ஓடாது. விரைவில் வந்து ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். திமுக தேவையான வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி உங்களுடைய நீங்களாம் வந்து தைரியமானவங்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லா விதமான இதுக்கும் எங்களும் தொண்டறதுக்கும் பதிலடி கொடுக்க நாங்களும் தயார், எல்லா லெவலுக்கும் நாங்களும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு சோதனை பண்ணோம். மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இப்போ 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க, எங்கள் ஊரில் சொந்த ஊரில் வீடு கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸுக்கு வந்து விரைவில் அவர் பற்றி அவரோட டீட்டெயில்ஸ்லாம், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர் மேலேயும் ஒரு என்கொயரி கொடுக்கணும். அப்போ தான் அடங்குவார். இஷ்டத்துக்கு உனக்கு ஏது காசு, உனக்கு மாதம் எவ்வளோ பண்ணுற, நீ என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, தமிழகத்தில் புக்கு வெளியிட்டிருக்க, நீ வந்து இளைஞரணி ஒரு புக்கு போயிட்டு வந்து, ஸோ எல்லாத்துக்கும் நடக்கும். இப்போ வந்து நீ எனக்கு இப்படியே விட்டுருவோன்னு நினைக்காத. செந்தில் வேலை மட்டும் நாங்கள் சொல்கிறோம், எங்களாலையும் ஆளுங்களை கூட்டு வர முடியும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வேறு சண்டை வேணான்னு பார்க்குறோம். இப்போ சண்டை வேணாம், எதுக்கு போனோம்? இப்போ காவல்துறை அங்கேருந்து அந்த நேரத்தில் இருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து ஜனநாயக முறையில் வந்து தான் இதை டீல் பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம சும்மா வந்து ரோட்டில் சண்டை போகிறதுக்கு இது சண்டைக்கு வேணாம். சண்டைக்கு ரெடினா வாங்க, நாங்களும் சண்டைக்கு ரெடி. சும்மா நீங்கள் 50 பேரை வச்சுக்கிட்டு இருப்பானே, எங்களாலும் எல்லா லெவலுக்கும் பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இதனால் தாம்பரத்தில் இருந்து வந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது. பாம்பனில் காற்றின் வேகம் கூடுவதும் குறைவதுமாக உள்ளது. இதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்பட்ட மதுரை பேசஞ்சர் ரயில் பாம்பன் அருகே அக்கால்மடம் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வந்த அயோத்தியா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பயணிகள் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டது. காற்றின் வேகம் சீரானதும் ரயில்கள் புறப்பட்டு செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. யோகதா சத்சங்க தியான மையம் சார்பில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது. 3 நாட்கள் நடைபெறும் பயிற்சியை மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரி துவக்கி வைத்தார். தியான பயிற்சியில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் பலவிதமான தாக்குதல்களுக்கு உட்படுறது நமக்கெல்லாம் தெரியும். அது மூல காரணம் என்னன்னா, இறைவன் வந்து இந்த படைப்பு உண்டாக்கினது இருமையினால், மாயனோட சக்தி உபயோகித்து பண்ணதுனால அதில் எப்போதுமே ஏற்றத்தாழ்வுகள் எப்போதுமே உண்டு. அந்த காரணத்தினால இறைவன் நமக்கு சுதந்திரமும் கொடுத்ததுனால நம்ம கீழ்நிலைக்கு போகலாம், மேல் நிலைக்கே வரலாம். அதை புரிஞ்சிக்காமல் நிறைய மக்கள் பலவிதமான தாக்குதல்கள் உட்படுறது. ஏன்னா உடல் வியாதிகள், மன அமைதியின்மை, இல்லை ஆன்மீக அறியாமை, இதான் மூல காரணம். இந்த காரணத்தினால நமக்குள்ளேயும் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் அதுலேருந்து தான் வருது. ஸோ அதை மாற்றுறதுக்கு வழி நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ளே போனால் நமக்குள்ளே தெரியும், நமக்குள்ளுக்குள்ளே ஒரு தொல்லையுமே கிடையாது. தொல்லைகள் எல்லாம் வெளி உலகத்திலே இருக்கிறதுனால தான் தொல்லைகள் வருது. உள்ளுக்குள்ளே போய் தியானம் செய்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அமைதி மையத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டா, அப்போ அங்கேருந்து நமக்கு சக்தி வரும். இறைவனோட சக்தியை எடுத்து எந்த விதமான தாக்குதல்களையும் நம்மளால் தாங்கிக்க முடியும். அப்போ உலக அமைதியை கொண்டு வரத்துக்கு இதான் ரொம்ப பெரிய வழி.